தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னா, கேரளாவில் கொல்லங்கோடு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய கருப்புசாமி கோயிலில் தான் நான் நிற்கிறீங்க. இந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஸ்னேக் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு பேர்களால் அழைக்கப்படுறாங்க. இன்றைக்கி இந்த கோயில் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். தகவல்களை வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம போனது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பொள்ளாச்சியிலேருந்து கொல்லங்கோடு போகிற வழியில் வந்து பார்த்தோம்னா முன்னாடியே இந்த கோவில் இருக்குது. ஸோ அந்த கோவில் போகிற வழியில் நமக்கு வந்து இந்த வியூ பாயிண்ட் வந்து இருந்தது. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன குடிலாம் இருக்குங்க. ஸோ இயற்கை ஒரு நடுவில் வந்து பார்த்தோம்னா ஒரு குடில் மாதிரி அமைச்சு அங்கே வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்னு சொல்ல முடியும் நம்ம. இதை வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து சீத்தர்குண்டு வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சீத்தர்குண்டு ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42 கிலோமீட்டர் பக்கம் வரும் அந்த வியூ பாயிண்ட் போய் பார்க்கணும் அப்படின்னா. நீங்கள் இந்த கருப்புசாமி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு பக்கத்தில் வந்து தெளிவாக பார்க்க முடியும் அந்த மவுண்டன் வியூவை. இந்த கோவில் வந்து கொல்லங்கோடுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா, இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே மாதிரி பாலக்காட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ பஸ் வசதிலாம் இருக்காது. நீங்கள் 2 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம போனது வந்து வீக்கெண்டு. ஸோ வீக்கெண்ட் போனீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். நிறையா ஃபேமிலிஸ் வந்து பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு வராங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்தும் சரி, கேரளாவிலேருந்தும் சரி, ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வர்றாங்க. சண்டேலாம் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து அதாவது கோழி ஆடு பலியிறதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அப்படியே. ஸோ அந்த கோயிலினுடைய மெயின் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா அந்த ஆலமரம் தான். பெரிய பெரிய ஆலமரமாக வந்து பார்த்தோம்னா அது ஒரே ஆலமரமாக ஏற்பட்ட ஆலமரம்னு தெரியல. ஸோ 2-3 இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் வந்து அந்த ஆலமரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தோம்னா ஒரு மெயினான அட்ராக்ஷனாக இருக்குது இந்த கோயிலுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மவுண்டன் வியூ வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தெரியும் இந்த கோயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே. ஸோ கூட்டம் ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஏன்னா சண்டே தான் வந்திருந்தோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ ஓவர் கூட்டமாக இருந்தது அப்படின்னா அப்படியே வெளியவே நிறுத்திக்கிறாங்க. ஸோ கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன குளம் மாதிரி வந்து ஒன்று இருக்குது. அதை வந்து தண்ணிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கலியாட்டம் அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கட்டும், இல்லை சசியன் சகுந்தலா, அப்புறம் குஞ்சிராமாயணம், பெருங்கலியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மலையாளம் படமாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு சில ஆல்பம் சாங்ஸும் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. தமிழில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வின்னரில் ஞாபகம் இருக்கும். வடிவேல் சார் வந்து பார்த்தோம்னா யாரடி நீ மோகினி அப்படின்னு சொல்லிட்டு வருவார்ல அந்த ஒரு காமெடி சீன். ஸோ அந்த சீன் வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலில் இந்த பிளேஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கோயிலினுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கோயிலை வந்து ஸ்னேக் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட பாம்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த பாம்புகள் வந்து இயற்கையாகவே இந்த கோவிலுக்கான ஒரு பாதுகாவலர்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோம்னா நம்புகிறாங்க. அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்னேக் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்திருக்கு. நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஏகப்பட்ட பேர் கூட்டமாக இருக்காங்க. அது ஒரு திருவிழா மாதிரி நிறையா பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம அப்படி உள்ள வந்தால் நீங்கள் ரைட் சைடில் வந்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த ஆலமரம் தான் உங்களுக்கு அந்த கருப்புசாமி இருக்கக்கூடிய அந்த இடம். ஸோ நம்மளோட ஸ்டைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த வளகாப்புக்காக அந்த தொட்டி கட்டுறது அதெல்லாம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மணி வாங்கி கட்டி விட்ருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா சாமி கும்பிட்டுட்டு போனவங்க வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக ஆடு கோழி அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பலியிட்டுருக்காங்க. ஸோ பலியிட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஃபேமிலியாக வந்து பார்த்தோம்னா அதை சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸோ ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொரு ஆலமரமே பார்த்தோம்னா பெரிய பெரிய ஆலமரமாக இருக்குது. ஸோ அதுலேயும் கூட வந்து பார்த்தோன்னா கிட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. கிட்ஸ் மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸும் கூட விளாண்டுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மரத்துக்கு பின்னாடி தான் வந்து நமக்கு அந்த கோழி பலியிறது ஆடு பலியிறதுலாம் இங்கே தான் நடக்குது. ஸோ நம்மளும் இங்கே உள்ளே போயிட்டு கருப்புசாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். இந்த மரத்தோட ஏஜ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 1500 வருடங்களுக்கும் மேலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பாலக்காடு வரீங்க அப்படின்னாலோ இல்லை கொல்லங்கோடு வழியாக வந்து போகிறீங்க அப்படின்னாலோ ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் இல்லை உங்கள் ஃபேமிலியோட வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். ஸோ உங்கள் வேண்டுதல் ஏதாவது இருந்ததுனாலும் கூட கருப்பசாமி நிறைவேற்றி வைப்பாங்க. இதுதான் இந்த கோவில் பற்றிய தகவல்கள். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.